ஒரு பிள்ளை தகப்பனுக்கும் தாய்க்கும் ஏதோ துரோகத்தையோ இல்லை என்றால் அவர்கள் கொஞ்சம் ஏமாற்றியோ சண்டை பண்ணிட்டு போயிட்டான். தகப்ப முகத்துல முழிக்க முடியாதபடிக்கு தகப்பனுக்கும் தாய்க்கும் ஒரு வெட்கத்தையும் கேவலத்தையும் அவமானத்தையும் உண்டாக்கிட்டு போயிட்டான். ஆனா அந்த பிள்ளை ரொம்ப தூரம் போயிட்டான். இளைய குமாரனை போல தூரத்துல போயிட்டு ஒரு நாள் உணர்வடைந்து இந்த தாயிடையும் தகப்பனண்டையும் தேடி வரணும்னு நினைக்கும் பொழுது அவன் உள்ளத்துல ஒரு குற்ற உணர்ச்சி வருது. நான் என் தகப்பனுக்கும் தாய்க்கும் செய்த துரோகம், அவங்க மன்னிக்க முடியாத காரியத்தை நான் செஞ்சுட்டு வந்துட்டேன். இப்ப மன்னிப்பாரா, என்னை ஏற்றுக்கொள்ளுவாரா, அவருடைய வீட்டுக்கு நான் போறேன், அது என்னுடைய வீடுன்னு சொல்றதுக்கு தகுதியற்றவனா நான் செஞ்சுட்டு வந்துட்டேன். ஆனா இப்போ ஏற்றுக்கொள்ளுவாரா, அவர் ஏற்றுக்கொண்டா நான் உள்ள போவேன் அப்படின்னு சொல்லி வரும் பொழுதுதான் அவன் நினைக்கிறான், சரி இதற்கு ஒரு அடையாளம், அவங்களோட பேசினா அவங்க ஏற்றுக்கொள்ளலைன்னா அது இன்னும் கஷ்டமாயிரும்ல. அப்பதான் கேட்கிறான், ஒரு கடிதம் போடுகிறான் வீட்டுக்கு, தகப்பனுக்கு தாய்க்கு ஒரு லெட்டர் போடுறான். அம்மா அப்பா, உங்களுக்கு நான் செய்த துரோகம் நீங்க மன்னிக்க முடியாதபடி துரோகம் செஞ்சுட்டேன். ஆனா நீங்க என்னை ஏற்றுக்கொண்டீங்கன்னா நான் வீட்டுக்கு வரலான்ட்டு இருக்கிறேன். மீண்டும் நான் ஒரு பரிசுத்தமா மாறி உங்களுக்கு ஒரு நல்ல பிள்ளையா நான் வாழணும்னு நினைக்கிறான் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்துல எழுதி, நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னு ஒரு அடையாளம் எனக்கு நான் தெரியணும்னா நம்ம வீட்டு பக்கத்துல முன்னாடி ஒரு மரம் இருக்குதுல்ல, அதுல ஒரே ஒரு வெள்ளைக்கொடியை மாத்திரம் கட்டி இருக்கு. அந்த வெள்ளைக்கொடியை கட்டிட்டீங்கன்னா நமக்கு முன்னாடி போகிற அந்த ட்ரெயினோ பஸ்ஸோ நான் அதுல போகும் பொழுது நான் பார்ப்பேன். நான் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது வெள்ளைக்கொடி இருந்துச்சுன்னா நீங்க என்னை ஏற்றுக்கொள்ளுவீங்கன்னு நான் அந்த அடையாளத்தை கண்டு நான் வீட்டுக்கு வருவேன் அப்படி சொன்ன உடனே தான் முதல்ல தகப்பன் ஓடோடி போய் என்ன செய்யறாரு, முதல்ல அவர் செய்த அந்த வார்த்தை, அந்த கடிதாசு கிடைச்ச உடனே அவர் மனம் எப்படி அதுவரையில ஒருவேளை கோபத்துல இருந்திருக்கலாம். என் பிள்ளை மனம் திரும்பிட்டான், அதுவேற பிள்ளை தூரம் போன உடனே எனக்கு இப்படி பேசிட்டானே, இப்படி செஞ்சுட்டானே, அவன் எங்க போய் இருக்கிறானோ, ஆனாலும் அவனை பேசின வார்த்தை என்னால மன்னிக்க முடியலன்ட்டு கூட இருந்திருக்கலாம். ஆனா அந்த பிள்ளை இறங்கும் பொழுது, அந்த பிள்ளை இறங்கி என்னை ஏற்றுக்கொள்வீங்களான்னு கேட்கும் பொழுது அந்த தகப்பனுடைய உள்ளம் மாறி உடனே ஒரு வெள்ளைக்கொடிய கட்டி வைக்கிறான். அப்பதான் தாய் பார்த்து சொன்னாலாம், என் பிள்ளை என்ன செஞ்சிடக்கூடாது, போக போக்குல ஏதாவது மறைச்சி அந்த கொடியை பார்க்காம போயிடக்கூடாது. ஒரு கொடி இல்ல, அந்த மரம் முழுவதும் வெள்ளை கொடியினால கட்டி பறக்க விட்டு தன்னை விட்டு தூரம் போனேன். தகப்பனும் தாயும் வேண்டான்ட்டு தூரம் போனேன், எங்களை அவமதிச்சு துக்கித்து தூரம் போனேன். அந்த பிள்ளை வருகைக்காக தகப்பனும் தாயும் ஏங்கி நின்றது போலதான் இந்த இயேசு கிறிஸ்துவும் நம்மளுக்கு தகப்பனாய் இருக்கிறார், ஒரு தாய் உள்ளம் கொண்டவராய் இருக்கிறார்.